Hi friends, welcome back to GP Vlog. இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் பிரைட்னிங் செய்யக்கூடிய பேக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பேக் வந்து நல்ல க்ளோயிங் தரக்கூடியது. இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் செய்ய பேக்குக்கான தேவையான திங்ஸ் பார்க்கலாம். இந்த ரெமெடிக்கு தேவையான திங்ஸ் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு வந்து நல்ல ஸ்கின் டைட்னிங் பண்ணக்கூடியது. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த ரைஸ் ஃப்ளோர் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணக்கூடியது, ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணக்கூடிய இது. 1/4 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். கொக்கோ பவுடர் வந்து நல்ல டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடியது. ஸோ 1/4 டீஸ்பூன் மட்டும் போதும். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். இது நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்ட் தரக்கூடியது. 1/2 லெமன் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிருக்கேன். அப்புறம் ஸ்கின் ஸ்மூத்தனிங்காக கிளிசரின் எடுத்துக்கிட்டேன். கிளிசரின் வந்து 5 to 6 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும் கிளிசரின் வந்து. அப்புறம் ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங்காக கர்ட் எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிட்டேன். நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணக்கூடியது கர்டு வந்து ஃபேஸ்க்கு. இதை இப்போ எல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1/4 டீஸ்பூன் மட்டும் போதும் இந்த கொக்கோ பவுடர். ஏன்னா அதிகமாக போட்டால் ஃபேஸ் வந்து டார்க்கான பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 1/4 டீஸ்பூன் போட்டால் தான் ஃபேஸ் வந்து நல்ல லைட்னிங் பண்ணக்கூடியது. லைட்னிங் பண்ணால் தான் பிரைட்னஸ் தெரியும். அதுக்காக தான் கம்மியாக கொக்கோ பவுடர் போட்டிருக்கோம். நம்ம அதிகமாக சேர்த்துடாதீங்க, டார்க்கிஷ் ஆக்கிடும் ஃபேஸு. இப்போது கிளிசரினும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 6 ட்ராப்ஸ் மட்டும் போதும் கிளிசரின். இந்த கிளிசரின் வந்து ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான கிளிசரின் வந்து வெறும் டெய்லி கூட நீங்கள் வெறும் ரா மில்கில் கூடவும் ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி டெய்லி அப்ளை பண்ணலாம். அவ்வளோ சாஃப்டாக அண்ட் சப்பிளாக இருக்கும். இப்போ கர்டு சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இது திக்காக தான் இருக்கும். இதோட கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட லைட்டாக லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது கரெக்டான பேக் கன்சிஸ்டன்சி இருக்கும். இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவான பேக்கு. ப்ளீச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பேக் போட்டால் ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்டிவ் தான் வரும். ஸோ லாஸ்ட்டாக இப்போ இந்த ஸ்டேஜில் பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது ஒரு பபிள்ஸ் வரும். பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விடும்போது ஒரு மாதிரி பபுளாக வரும். ஸோ அந்த பபுளாக வரும்போது தான் உடனே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃபேஸ் பிரைட்னிங் எஃபெக்ட் நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்கும். ப்ளீச் பண்ணால் எப்படி பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி பிரைட்னஸ் தரக்கூடியது இந்த பேக் வந்து. பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போதே அந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட்னிங்காக ஆகிற மாதிரி இருக்கும். அது அவ்வளோதான். இந்த இது அப்படியே உடனே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். நல்ல ஸ்கின் மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ஃபேஸ் பேக்கு நீங்கள் பார்ட்டிக்கு இல்லைனா ஃபங்க்ஷன் இல்லைனா பர்த்டே பார்ட்டி ஏதாவது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போன உடனே பிரைட்னிங் வேணும்னா இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். நம்ம ஸ்கின் நம்ம தொடுறதுக்கு நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் தரக்கூடியது இந்த பேக்கு. ஸோ நீங்களும் இந்த இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் இது. பார்த்தா தெரியும் பபிள்ஸாக இருக்குல்ல. இதுதான் இதோட பேக்கோட எஃபெக்டிவ். இதோட ப்ளஸ்ஸு அதுதான். நல்ல பிரைட்னஸ் தரக்கூடியதும் அந்த பபிள்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனும் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனும் எப்படி எடுத்துக்கலான்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எஃபெக்டிவான பேக்கு. வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணாலும் போதும். வேணும்னா 2 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.